என்ன நடக்குங்க? உங்க மரத்துல உள்ளதா? அடியா? இதுக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல, பகல் இது பகல்ல வச்சா சில மருந்துன்னு செவக்கும், சில மருந்துன்னு ராத்திரி வச்சா செவக்கும். இது பகலும் வைக்கலாம், ராத்திரி வைக்கலாம், 2 in 1 2 நேரம் வைக்கலாம். பெருமாசுக்கு எப்படி காணிங்க, இப்படி காணிங்க. சூப்பர், சூப்பரா இருக்கு. மருத்துவம் வைக்கிறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. தடுப்பு உடல் சூடு குறையும். இப்போம்ல கோணெல்லாம் வந்துருக்கு. ஆமா, இதுக்குள்ள மனமே தனி. தனி காலையோ கையிலோ அது இருக்கு. ஏதோ உல்ஃப் படம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க? தவளப்பொடி. எஸ், கேரளா. அது கேரளால இங்க சொல்லுறது சம்மந்தி பொடிமா. சம்மந்தி பொடிமா, சம்மந்தி பொடி. இது வந்து இட்லிக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா. தேங்காய் பொடி. தேங்காய் பொடி, தேங்காய் சொல்லுவாங்க பண்ணக்கூடிய. ஆமா, ஓகே. அது அம்மைகளை தூக்கு வடுவச்சிக்கு தூக்கு வலி. ஹாய், உட்காந்துருக்கு நாக்கையும் துருத்திட்டு. அந்த மிக்ஸில இருக்கு பாருங்க, ஒரு ஃபுல் தேங்காய். ரொம்ப இடப்படாது. கூட ஒரு அடி அடி. என்ன பாரு, கூட ஒரு அடி அடி. ஒரு முழு தேங்காவை இவ்வளவு போதுட்டி. 3, 6, 9, 10, 12 போதும். ரொம்ப எரிச்சா சாப்பிட இந்த மாதிரி எடுத்து பருப்பெல்லாம் எடுத்தா தோரம் பருப்பு கொஞ்சம். இது என்ன பருப்பு? ஓகே, உளுந்த பருப்பு. ஓ பாரு, உளுந்த பருப்பும் ஒண்ணுமா? காயம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஓகே, இன்கிரிடியன்ஸ் சொல்லுங்க. எது? இன்கிரிடியன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் சொல்லுங்க. இது வந்து மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஒரு தேங்காய்க்கு ஒரு 10-12 மிளகாத்தை, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு. நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம், நான் கருப்பு உளுந்து போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு இது பூண்டு, அப்புறம் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். ஆமாம், காயம். அப்புறம் காயம் இந்த டப்பாவில் இதில் இருக்கு. இதில் காயம். அப்புறம் அவ்வளோதானா? தேங்காய் நல்ல டப்பாவை தெரியும்படி வைக்கணும். தெரியாது, குழம்புலாம் நான் கருவேப்பிலை, ஒரு ஃபுல் தேங்காவை வந்து இதுக்கு என்ன இருக்குல்ல மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இது இல்லை என்ன இருக்கு, இதுக்கு காயம் இருக்கு, நான் தான் வச்சுருக்கேன். பிரிச்சது எனக்கு பிடிக்கணும். ஓவனில் முதல்ல வந்து இந்த பருப்பு ஐட்டங்கள் அது இது முதல்ல பருப்பு ஐட்டத்தெல்லாம் வருது. எல்லாம் வறுத்துட்டு கரண்டி எங்க கரண்டி எடு. கண்ணாப்பை எடுத்து இல்ல, அந்த மரக்கரண்டியில் இருக்கு. மரக்கரண்டி வேணுமா? மரக்கரண்டி கழுவுணுமா தொடச்சோம்மா? தொட முதல்ல வந்து கருவேப்பிலை அந்த இது இல்ல துவரம், முதல்ல துவரம் பருப்பு அது எல்லாம் தனித்தனியாக வறுத்து கருத்துடக்கூடாது. இந்த இது வந்து வடுவாச்சி இருக்கும்போது எங்க வீட்டுல அடிக்கடி செய்வாங்க. இப்போ பெருசா பண்றது இல்ல பாத்தீங்களா? நீங்க செய்வீங்களா உங்க வீட்டுல அடிக்கடி? மிந்தி தவணைப்படி எப்பவுமே இருக்கும். செய்வேன். பெரியப்பாக்கு எனக்கு தானே செய்யறது இல்ல. இது செய்தா ரொம்ப நாள் வச்சுட்டு விடாது. நல்லா இருக்கும். இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்களா வெளியே வைப்பீங்களா? வெளியில வச்சா இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு இல்லை. வெளியே இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். உப்பும் போட்டு பழைய காலத்துல உருட்டி வைப்போம், பிடிச்சு வைப்போம். பிடிச்சு ஒரு பரங்கி நிறைய பிடிச்சிருப்போம். இது வந்து என்ன எமர்ஜென்சிக்கு உள்ள கறி எல்லாம் தீர்ந்துட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது இதை வச்சு ஒரு ரசம் விட்டு சாப்பிடலாம், தயிர் விட்டு சாப்பிடலாம், இதை வச்சு சாப்பிடலாம். பழைய காலத்துல இது கேரளா இந்த பக்கம் தான் இது உண்டு, அதுக்கெல்லாம் கிடையாது.
அது வந்து இன்னொன்று காஞ்ச தேங்காய், கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, ஆமா, அதுதான் இது செய்வாங்க மெயினாக. தேங்காய் வந்து உடச்சி வச்சு ரொம்ப காஞ்சிட்டு அப்படி எடுக்கும்போது அதுக்கெல்லாம் தான் இதை செய்வாங்க. ஏன்னா இது செய்தாதான் அந்த தேங்காய் வந்து வறுக்கும் போது அது கூட வந்து எண்ணெயெல்லாம் வரும். எண்ணெயில வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்குள்ள டேஸ்ட் என்ன வேற தட்டு இது கஷ்டம். பெரியமை வந்து எதுல எக்ஸ்பர்ட் தெரியுமா? பெரியமை வந்து போலி செம்மையா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் கட்லெட், அந்த ரெண்டுத்துல தான் எக்ஸ்பர்ட். வந்து ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு வீடியோ போட்டேன். நான் பாருங்க இவ்வளோ வச்சா போதும், செவக்கிற மாதிரி வச்சா போதும். இந்த இதுல அடுத்தது உளுந்து பருப்பு. நீங்க இட்லி பொடி அடிக்கடி பண்ணுவீங்க, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வெள்ளை உளுந்து போடுறதோட இந்த கருத்த உளுந்து எதுக்குமே பொடி வைக்கிறதுக்கு இந்த வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது, ருசியும் கொடுக்கும். உளுந்த நெஞ்சு நம்ம களிக்கு அதுக்கெல்லாம் இதுதான் எடுப்போம். உளுந்தஞ்சோறு, முளவொடி, தவளைப்பொடி எல்லாத்தையும் இது எடுத்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஆனால் இப்போ எல்லாரும் வாங்கிட்டு போகிறது. எள்ளு சர்க்கரை கருப்பட்டி கூட வச்சுட்டு நம்ம உளுத்தம் பருப்பு இதுவும் வறுத்தாச்சு. அடுத்து கொத்தமல்லி தனித்தனியாக தான் வறுக்கணும். ஆமாம், எல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன். அது கொஞ்சம் இருக்கும்போது தனித்தனியாக தான் வறுக்கணும். கொஞ்சமாக நிறையவோ சேர்த்து போட்டு வறுத்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்கிறதுக்கா. கொத்தமல்லி வறுத்ததுக்கு அப்புறம் வரமாட்டா சொல்லிட்டு எண்ணெய் விடணும். என்ன இருக்கு என்ன மிளகாத்தூள் வறுக்கும்போது எப்பொழுதுமே கல் உப்பு இருக்கு. கல்லுப்பு இருக்கு. அந்த உப்பை போடாம மிளகாத்தூள் வறுக்கக்கூடாது. ஏன்னா காராது. அப்படியா? அது தெரியாதா? எப்பொழுதும் மிளகாத்தூள் வறுக்கும் போது உப்பு போடாம வறுக்கவே கூடாது. இது எதுக்கு? உப்பு போட்டாச்சுன்னா அம்மா அங்க ரூம்ல இருக்கா. மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள் தனியாட்டு வரு இப்படி நிக்க முடியாது. ஆமா, ஒரு மாதிரி கமரிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் உப்பு போட்டுதான் வறுப்போம். ஓ சரி சரி, இது ஒரு நல்ல டிப்பு. ஆமா, உப்பு போடாம வறுக்க கூடாது. அதுவும் இல்லை, எண்ணெய் எது கொடுத்துனீங்க? ஒரு சொட்டு எண்ணெய் விட்டாதான் அந்த இது பொரிந்து வரும். எண்ணெய் விடாட்டா அது வந்து டேஸ்டே வித்தியாசப்படும். எண்ணெய் விட்டா அது ஒரு வித்தியாசமான மனம். எண்ணெய் விடாம மிளகாத்தூள்ல எண்ணெய் விட்டு வறுக்கும் போது அது ஒரு ருசி, தனியாட்டு வறுக்கும் போது அது ஒரு ருசி. நமக்கு எண்ணெய் விட்டதுதான் விடணும். இந்த பக்கத்துக்கு கமரவே இல்லை. முக்கியம். ஆமா, நல்ல வறுப்பட்டாச்சு. நல்ல வறுத்தாச்சு. அடுத்தது கருவேப்பிலை, ஒரு பூண்டையும் போட வேண்டியதான். நல்லா இருக்கு. வடிகட்டி வச்சிருக்கேன் கழுவி. பூண்டு தொலியோடி தான் போட்டிருக்கோம். தொலியோடி தான் போட்டோம். அது ஒரு டேஸ்ட். பழைய காலத்துல நம்ம அம்மா மாதிரி தான் சொல்லி தந்தது. வடுவாச்சி சொல்லி தந்தது. வடுவாச்சி சொல்லி தந்ததுல உங்களுக்கு பிடிச்சது என்னது? வடுவாச்சி செய்யறதுல உங்களுக்கு பிடிச்சது என்னது? எங்க அப்பைய மாதிரி ஒற்றுமையா ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் நல்ல எல்லா பலகாரமே நல்லா செய்வா. ஆச்சி வடுவாச்சி ஸ்வீட் தனியாச்சு செய்வா, காரம் நல்லா செய்வா. சமையல்லாம் அவங்க வைக்கிறதே வந்து ஒரு மனம். அந்த மனம் வந்து அந்த கை மனம்னு சொல்லுவான். அது அது எல்லாருக்கும் வராது. பழைய காலத்துல உள்ளவங்க அப்படி செய்வோம். இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் சமையலுக்கு ஒரு கடமைன்ட்டு செஞ்சுட்டு போகுங்க. மிஞ்சி அப்படி கிடையாது. பிள்ளைய சாப்பிடணும், மாப்பிள்ளை சாப்பிடணும் அப்படின்னு பக்குவமா செய்யும்போது அது கூட கொஞ்சம் மனம், கூட கொஞ்சம் அது வடுவாச்சி செய்யுது கூட கொஞ்சம். எங்க அம்மா ஆச்சி எல்லாருக்கும் சோறு வெறுவி உருட்டி தருவா. அதுவே ஒரு நல்ல இது குழம்பு புளிக்கறி ஊத்தி அவியலை வச்சு அஞ்சனா நல்ல உருட்டி தவணை பொடியும் வச்சு. உனக்கு பிடிக்காதோ? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்லியம்ல, இந்த தவணை பொடி வந்து வடுவாச்சி இருக்கும்போது அடிக்கடி வீட்டுல இருக்கும். அவ செய்வா அடிக்கடி. அப்படிதானே? பழைய காலத்துல தேங்காய் மிச்சம் இருந்தாலும் செய்திருவா. அதான் சொல்லி எது ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு ஆள் இருந்தாலும் செய்யறதுக்கு மனசு வரும். பழைய காலத்துல நாங்க எல்லாரும் வருவோம். ஆச்சி இருப்பா, தவணை பொடி எடுத்துருவா. அது சவுண்டா இருக்குமே. சரி. அதனால பாட்டில்ல எப்பவுமே இருக்கும் ஒரு உருண்டை.
உருண்டையா தான் இருக்கும். அக்கா உப்பு புளி எடு. உப்பு கல்லுப்பு போதுமா? கல்லுப்பு அண்ணா இருக்குல்ல, கொஞ்சம் தானே போட்டுருக்கேன், கொஞ்சம் போடணும். உப்பு புளி புளி போட்டு காயப்பொடி கடைசியாக இருக்கும். இது தேங்காய் வறுக்கணும். தேங்காய் வறுக்கிறது தான் டைம் ஆகும், மற்றதெல்லாம் கூட ஈஸி தான். புளி எவ்வளோ போடுறீங்க? கை காட்டு. உங்க மருதாணி கையில காணிங்க. மருதாணி இடது கை இல்லை, வலது கைட்டு காட்டணும். கையே அழகா இருக்கு உண்மையிலே. நம்ம வீடியோல பாருங்களேன், தேங்க்ஸ். கையே அழகா இருக்கு. மருதாணி இந்த காப்பும் மருதாணியும் சேர்ந்து. ஓகே, இவ்வளவு ஒரு சின்ன உருண்டை போட்டாச்சு. அதையும் போட்டு பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்ல அது ஈரப்பதம் போகணும். அதுதான் ஈரப்பதம். ஏன்னா இது வந்து கொஞ்ச நாள் நம்ம வெளியே வச்சிருப்போம், கெட்டு போயிடக்கூடாது. அதனால ஈரப்பதத்தை எடுக்கணும். ஆமா, அவ்வளவுதான். அது உங்க வீட்டுல இது ரொம்ப குறைவு தானே, பிரச்சனை இல்லை. நிறைய செய்யப்பட்ட இது யாருக்கு செய்யும்? அனுஷாக்கு கொடுத்து விடுறது. அப்படியா? அப்ப நம்ம கூட வந்து இல்ல போதும்னு சொன்ன அம்மா, அது கொஞ்சம் தான் கேட்டுச்சு அப்படின்னு கொடுத்து விடுறது. இதெல்லாம் இப்ப 6 நாள் ஆகுமா? ஒரு 1 வீக் ஆகும். 6 நாள் அதுக்கு சில ஐட்டம் தக்காளி தொக்கெல்லாம் கொடுத்து விடு. நல்லா இதுல சாப்பிட்டுட்டோம். ஆனா எல்லாமே ஏசி அந்த மாதிரி இதுல போறதுனால சட்டுன்னு சாப்பிட்டு ஆகாது. நாரகனுக்கு சுதனுக்கெல்லாம் கொடுத்து விடுது. அதுதான் எல்லாம் பொடிக்கிறதுலயும் வித்தியாசம் இருக்குமாக்கா. முதல்ல பருப்பெல்லாம் பொடிச்சிட்டு தான் இதை திரிக்கணும். அப்படி எல்லாம் சேர்த்து போட்டு திரிக்க கூடாது. ஓ சரி சரி. எல்லாம் சேர்த்து போட்டு அண்ணா இருக்கு சவுண்டுகிட்டே வரும். பொடியாது பருப்பெல்லாம். பொடியாது பருப்பெல்லாம் பொடியாது. கனியா ஓகே. ஒரு முழு தேங்காயில உள்ள இதை வந்து நான் மிக்சியில ஃபைனா இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா அப்போ ஈவனா வறுபடும்ல, அதுக்கு வேண்டி. நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? இல்ல குறவுன்னு நினைச்சேன் நானு. இல்ல குட்டி தேங்காய் தான் வறுத்தா சரி. இனி இதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நீங்க வறுக்கணும், அதுதான் மெயின். தேங்காய் 2 தேங்காயை வறுத்து நீ வச்சேன என்னெல்லாம் செய்யலான்னு. 1 ஆப்பத்துக்கு குருமாக்கு எடுக்கலாம், தீயலுக்கு எடுக்கலாம். அதுக்கு அடுத்தால உனக்கு வந்து இஞ்சி கிச்சடி, இஞ்சியை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு இந்த தேங்காயை வறுத்த தேங்காயை கொஞ்சம் போட்டு உப்பு புளியும் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு வடியாக அரைச்சி எண்ணெய் கடுகு காயம் போட்டு தாளிச்சு வச்சா இஞ்சி பச்சடி சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். இஞ்சி பச்சடி வைக்கலாம், ஆப்பத்து குருமா வைக்கலாம். அதுக்கு அடுத்தால உனக்கு தீயல் வைக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி துவையல், நம்ம உளுந்தங்கஞ்சி கொத்தமல்லி துவையல். ஒரு தேங்காய் நீ வறுத்து 2 தேங்காயை வறுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சேன்னா உனக்கு. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும் போது நம்ம தனிப்பட்ட முறையில வறுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு கஷ்டம், தேவையும் இருக்காது, டைம் இருக்குது இல்ல. அது அதுக்கு தக்க இது கொஞ்சம் எடுத்தா போதும். சோ நம்மளுக்கு வந்து இந்த தேங்காய் வந்து இப்படி ஆயிட்டுனா, இந்த முத்தி போயிட்டுனா வறுத்து வச்சிடலாம். கொப்பரை தேங்காவோ இல்லாட்டி கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா நீங்க இப்படி வறுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெசிபிக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். துவையலுக்கோ கொத்தமல்லி துவையல் அதுக்கெல்லாம். புளி போடணும், கொஞ்சம் புளி போட்டு புளி வறுத்துட்டா பெரியமா அப்படியா? நீ இது இதோட அளவை குறைச்சிட்ட. பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் கடைசியில் போடணும். மற்றதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து போட்டால் சவுண்டுகிட்டே வரும். இதுக்கு தானே இல்லையா? அது அதுக்கு மூடி நான் எடுக்கிறேன். அது யாருன்னு பார்த்தா சூப்பர். இந்த அளவுக்கு போட்டுச்சு, மூக்கில் ஏறிட்டு. தேங்காய் அதிகம் கிடையாது, கொஞ்சத்தை எடுத்துடலாம். ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது, மனம் இருக்காது, மட்டும் சப்புன்னு இருக்கும். கரெக்டாக தான் வாக்குவாதத்தை வீடியோ எடுப்போம். 2 பேரும் சண்டை போடுங்க சமைக்கும் போது. நான் இந்த ரெசிபியில தலையிட மாட்டேன். ஏன்னு சொல்லு, ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது. நான் இந்த ரெசிபி செஞ்சதே கிடையாது. தவணை பொடி எவ்வளவோ கஷ்டமானது, இது உள்ளதுலயே ஈஸி. நான் செஞ்சதே இல்லை. வீட்டுக்கு செஞ்சு வச்சேன்னு வையா, உங்க அத்தைக்கெல்லாம் ஒரு மோரை விட்டுட்டு இதை சாப்பிட்டா போதும், நல்லா இருக்கும். தோசை நல்லா இருக்கும்.
செய்யணும். அதனாலதான் நான் இப்ப டாக்குமெண்ட் பண்ணி ஏன்னு சொல்லுங்க, பிற்காலத்துல இந்த வீடியோவை பார்த்து நான் செஞ்சுக்கலாம் பாத்தீங்களா, உங்க கையால வீடியோ எடுக்கிறத. இது வந்து பெரிய இனி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க போலி செய்யறதையும் டாக்குமெண்ட் பண்ணிடுவேன். அப்ப யாரு வேணாலும் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். பெருமையோட ஸ்பெஷாலிட்டி போலி வந்து நம்ம வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். காலேஜ் படிக்கும் போது செஞ்சது. காலேஜ் படிக்கும் போதா? யாருன்னா அதான் இவ அத்தியே காலேஜ். அதுக்கப்புறம் ஒண்ணு செய்தேன். பாரு எது மித்ராவை எடுக்க பசிக்கும்ல. சமையலை பார்க்க வந்திருக்கா, சமையலை பார்க்க. என்ன பண்றீங்க? மகாமகி கைய காணிங்க. உனக்கு வைக்கணுமா? ஓகே வச்சிருவோம். யார் பாட்டு பிடிக்கா வந்துட்டா? இன்னும் கொஞ்சமா, இன்னும் 2 நிமிஷம் கரை பாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து இது ஆக்சுவலி இருக்கணும் பத்தியா, இதனாலதான் நல்லா இருக்கணும். இங்க காணி அவ சமையல பார்த்துட்டு இருக்கா. பொடிச்சது வந்து தெரியலையா? இந்த இது போட கூடாது, திருவதான் வேணும். தேங்காய் திருவி பொடிச்சா ஒண்ணு போல இருக்கும். நான் கீரி கீரி போட்டோம்ல அதான். நீங்க 2 பேரும் என்ன தள்ளிட்டு நான் இங்க வந்துட்டேன் உங்களை வீடியோ எடுக்க. மித்ரா ரெடியா? ஆமா ரெடியா ரெடியா ரெடி ரெடியா அணைச்சங்க அரைச்சேன். அம்மா இங்க வந்து இது என்ன தோசைமா? குதிரவாளி. குதிரவாளி அரிசியை வச்சு ஐயோ நீ அது பண்ணவே வேண்டாம் அம்மா, நீ அரிசி போடணும்னே இல்ல. குதிரவாளி மட்டும் போட்டா போதும். 2 கப்ஸ் குதிரவாளிக்கு ஒரு 1/4 கப் உளுந்து போட்டா போதும். கேட்கவே மாட்டா பாத்தீங்களா? வார சாப்பிட்டோம். அம்மா அவசர அவசரமா பெருமைக்கு சொல்லுவோம். ஒண்ணு எடுத்து மித்து அங்க போய் கடத்திட்டு வந்து கை கடுக்குன்னே சொல்லாத. இதுல முருகன் வருமா மக்கா? ஆமா ஆக்சுவலி அம்மா அரிசி போட்டிருக்கால, அரிசியே தேவையில்லை. ஏன்னா குதிரவாளியே உங்களுக்கு அரிசி தான். குதிரவாளில எவ்வளவு 4 கொண்டா? அப்படி போட்டுக்கலாம். 4 கப்பு குதிரவாளிக்கு 1 கப் உளுந்து. இதுலயே டைரக்டா போட்டுடலாமா? ஓகே அவ்வளோத்தையும் போட்டீங்க. சரி ஓகே. இவ்வளவுதான் இருக்கு. ஒண்ணு யோசனை தெரியலையே. சரி போதும். ஓகே நம்ம பொடிச்சு வச்ச பருப்புலயே அதை போட்டாச்சு. பூண்டு நிறைய தான். பூண்டோட கொஞ்சம் எடுத்துருவோங்க. ஏன்னா ரொம்ப இருக்கால இருக்கு. கருவேப்பிலை எவ்வளவு போடலாம். புளியும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். தேங்காய் வந்து குறைச்சிட்டோம்ல. ஓகே இதுதான் தவணை பொடிங்க. எங்க ஊரு தவணை பொடி. புளியா? புளி வேண்டாம். இங்க பாரு. வேண்டாம் வேண்டாம் புளிச்சிரும். இதுதான் தவணை பொடி. இதுதான் தவணை பொடி. இது ஏன் இப்படி உருட்டி வைக்கும்? தேங்காய் இல்லாட்டா காஞ்சிரும். அதாவது ட்ரை அப்படியே போட்டா ட்ரை ஆயிடும். அந்த மாய்ஸ்ட்னஸ் அப்படியே வச்சிருக்கேன். புளி எல்லாம் இதுல கூட மண் பரணியில போட்டு வைப்பா. மண் பரணி இல்லையா? மண் பரணியில போட்டு வச்சா பாட்டில போட்டு வைக்கலாம். வேண்டாண்டா எரிக்கும். நல்லா இருக்கும். தோசை இப்படி வைங்க. இப்படி சின்ன சின்னதா உருட்டி வைக்கணும்.
பெருசா வெட்டினா திரும்ப பொட்டிக்கணும். இதுன்னா ஒரு உருண்டை எடுத்தா போதும். தோசைக்கு நமக்கு இட்லி தோசைக்கு தைசாத்துக்கு வேணும்னா ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம். தைசாத்துக்கு கறியே வேண்டாம், இந்த ஒன்று போதும். ஆமாம், எனக்கு ஆக்சுவலி கர்ட் ரைஸ்க்கு தான் பிடிக்கும். வச்சுக்கோ, அவிரிச்சு வச்சுக்கோ. நைஸ். டிஃபரண்ட். நான் மகா தேவதா. மித்ராஜ் எனக்கு அவளுக்கு 1 வயசுக்கு அப்புறம் கையை வச்சிருக்கிறது உனக்கு இவ்வளவு வரவே செய்ய வேண்டியிருக்கு. வீட்டுல இருந்துட்டு மருத்துவமனை யாரையாவது கொடுத்து விடலாம், நம்ம போகாண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். சசியத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. சசியத்திட்ட கொடுத்துட்டு சராக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு அதனால பார்த்தேன். சரி இன்னைக்கு படிக்க பாட்டு சூம் மீட்டிங்ல பண்ணிடுறது முறை படிப்போம்ல, அது இன்னைக்கு படிக்காண்டா. சரி நீ வந்திருக்கேன்னா சரி பிள்ளைகளையும் பார்த்தாலாச்சுல, சரி வரணும் இருத்தி பிடிச்சி வச்சாங்க. அப்படி புளி குழம்பு புளி போட்டா புளிச்சிருச்சு. கரெக்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நான் சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கு. புளி போட்டு வச்சியா புளிச்சிடும். அது புளியாத தயிர் வச்சு சாப்பிட்டா நல்லா. இது கொஞ்சம் புளிப்பு எப்படி வெள்ளைப்பூடையும் கொஞ்சம் குறைச்சிட்டு. ஆமா, அதான் வெள்ளைப்பூடு கூடுதல். அவ்வளோ தேங்காய் இன்னைக்கு இவ்வளோடு தேங்காய் இருக்கு. சொன்னோம்ல ஒரு ஸ்பூன் தான், ஒன்னும் தெரிஞ்சிருக்காது டிஃபரன்ஸ். நீங்க அதையும் போட்டிருக்கலாம். அதான் சொன்னேன், அவ்வளோ வித்தியாசம். எரிப்பு எவ்வளோ இருக்குங்க, எவ்வளோ இருக்குங்க இப்படி போல இருக்கு. அதை இந்த எரிப்பு வராது, அது எரிப்பு தாக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலும் ரொம்ப தாக்காது, ரொம்ப தாராது. நல்லா இருக்கு. புளி போட்டால் நல்லா இருக்காது. புளி நல்ல புளி. நீங்க சின்ன வயசுல இதெல்லாம் ஸ்நாக்கா சாப்பிடுவீங்களா? ஸ்நாக்ஸ் ஆட்டு ஸ்நாக்ஸ் அல்ல, மழை காலத்துல வெளியில இருந்து வாங்குது ஒண்ணுமே கிடையாதுல்ல. திடீர்னு எரிப்பு நல்ல குதிரைவாலி தோசை கூட தவணைப்பொடி வச்சு இங்க பாருங்க. இதுதான் தவணைப்பொடி. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பை பை சொல்லிடுங்க, முடிச்சிடலாம் vlog. பாய் பாய். எல்லாரும் இந்த மாதிரி செய்து பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். பெருமை, நீ இன்னொரு நாள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க? போலி செய்தாரு, கட்லெட் செய்தாரு, கடலை மிட்டாய் செய்தாரு. நல்லா இருக்கு. இதை வச்சுக்கணும். பூரி வேண்டாட்டி இதே குடி. பூரி 5 பூரி இருக்குல்ல, அது பிடிக்கும். இல்ல இதை வச்சு இஷ்டமா திங்க. பாவம். குடு குடு. பண்டம் இதுதான். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீ வாயக்கட்டு. எண்ணெய் விடக்கூடாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? தேங்காய் விட்டு சாப்பிட்டா அப்படியா? நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். தேங்காய் எடுத்துக்கா. ஏய் மாறன் தூங்கிட்டான்டோ. வாயக்கட்டு. டேஸ்ட் பண்ணு. தின்னு பாரு. பிடிக்காது குடிக்காது. நல்லா இருக்கா? போட்டு நார்த்த இலை போடுவோம். நார்த்த இலை. ஆமா ஆமா கரெக்ட். நார்த்த இலையை போட்டா அதுக்கு வேற மனம். நார்த்த இலை என்ன இல்ல உங்கள்கிட்ட நார்த்தங்காய் மரத்து அந்த இலை இருந்துச்சுன்னா நீங்க கருவேப்பிலை கூட அதையும் போட்டு லேசா வறுக்கணும். அதே மாதிரி இதே வறுத்துட்டு நார்த்த இலை ரொம்ப போடக்கூடாது. ஒரு 2 போட்டு நல்லா கழுவி இதே மாதிரி போட்டு வறுத்தீங்கன்னா அந்த நார்த்த இலைக்குள்ள மனம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே.